அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, வேட்புமனுவோட கடைசி நாள் இன்னைக்கு. பரிசீலனை பண்றாங்க. இத ரிட்டர்ன் வாங்குறதுக்கான 9ஆம் தேதி இருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்களோட வேட்புமனு 2 இடங்களில் வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காரு. இதுக்காக பார்த்தீங்கன்னா, 3 தடவ வேட்புமனு தாக்கலை மாத்தி மாத்தி பண்ணுனதுன்னா நம்ம விஜய் அவர்கள் தான். ஏன்னா, நெறைய ஒரு சில மேட்டர்கள்லாம் முன்ன பின்ன சேர்த்து நெறையாவே தேர்தல் அதிகாரிகள்ட்ட குடுத்துருக்காங்க. இத தேர்தல் அதிகாரிகள் ஏத்துக்கிட்டாங்களா? அப்படின்ற ஒரு விஷயம் ஒண்ணு. 2வது பார்த்தீங்கன்னா, நாளைக்கு அதாவது புதன்கிழமையான ஏப்ரல் 8ஆம் தேதி விஜய் அவர்களுடைய திருநெல்வேலி பிரச்சாரம். இதுல நடக்க போகும் மிகப்பெரிய சதி ஒரு தகவல் இருக்கு. அந்த தகவல் மற்றும் இப்ப நடக்க போற தேர்தல் 2026க்கான தேர்தலோட இறுதி கட்ட கருத்து கணிப்பு நிறைய நிறுவனங்கள் சேர்ந்து நடத்தியிருக்காங்க. அதோட டீட்டெயில்டு நம்ம பேச போறோம். இதுக்கெல்லாம் முன்னாடின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிள்ளையார் சொல்லியை போட்டு ஆரம்பிப்போம். அப்படின்னா என்ன விஷயம் அப்படின்னா, இன்னைக்கு தமிழக வெற்றி கழக வேட்பாளர்கள் எங்க போனாலும் அமோக வரவேற்பு, மக்களிடையே பெரும் ஆதரவு. இன்னைக்கு எல்லா தொகுதிகளிலும் இன்னைக்கு தமிழக வெற்றி கழக வேட்பாளர்கள் முன்னிலையில இருக்காங்க அப்படின்றத நம்ம நியூஸ் வழியாவே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நிறைய பேர் நீங்க ஓட்டு கேட்டு வர்றதை நீங்க நேரடியாக பார்த்துருக்கலாம். அவங்க கூட வர்ற கூட்டத்தை பார்த்துருக்கலாம். தன்னெழுச்சியா இன்னைக்கு மக்கள் அவங்களுக்காக போய் ஆதரவு கொடுக்கறதும், வர்றவங்களை ரொம்பவே இன்பமா வரவேற்கிறதும் இதெல்லாம் நம்ம பார்த்து பேசியிருப்போம். நிறைய இடத்துல பார்த்துருப்போம். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, திமுகவுடைய வேட்பாளர்கள் செல்லும் இடமெல்லாம் எப்படிலாம் மாற்று வாங்குறாங்க அப்படின்றத நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். தமிழக மக்கள் அவங்களை எப்படிலாம் எதிர்த்து கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கெல்லாம் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் திருச்செந்தூர்ல கல்விலே அப்படின்ற இடத்துக்கு போய் ஓட்டு கேட்க போயிருக்காரு. ஒரு பெண், சிங்க பெண் அப்படின்னு சொல்லணும், நேருக்கு நேராக சட்டை ஏற்றி பிடிச்சி, இந்த தொகுதிக்கு நீங்கள் கால் வச்சு 5 வருஷம் ஆச்சு, எந்த நம்பிக்கையில் நாங்கள் ஓட்டு போடுவோம் நீங்கள் கேட்க வந்திருக்கீங்கன்னு விரட்டி விரட்டி வெளுக்க தோணுது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கேட்டிருக்காங்க. உண்மையிலே சிங்கப்பெண் அந்த ஏரியாவில் இருக்கிற எல்லாருமே இன்னைக்கு எதிர்த்து அவரை ஓட விட்டுட்டாங்க அப்படின்னே சொல்லணும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு, இதுக்கு முன்னாடி நடந்த தேர்தல் வரைக்கும் இப்படி இருக்காது. எத்தனையோ தேர்தல் நம்ம கடந்து வந்திருப்போம், வேட்பாளர்களுக்கு நம்ம ஆதரிச்சிருப்போம், அவங்க நம்ம தொகுதிக்கே வந்திருக்க மாட்டாங்க. எது எப்படி இருக்கோ அது அப்படியே தான் இருக்கும் 5 வருஷம் முடிய. ஆனால் இந்த தமிழக வெற்றி கழகம் அப்படின்னது ஒரு கட்சி வந்ததுக்கு அப்புறமா இன்னைக்கு வேட்பாளர்கள் வரும்போது எதிர்த்து கேள்வி கேட்கணும் அப்படின்னு ஒன்று தோணுது பார்த்தீங்களா? அது கண்டிப்பாக டிவிகேவாலையும் தலைவர் விஜய் அவர்களால் மட்டும்தான் முடியும். இந்த ஒரு நம்பிக்கையில தான் இளம் பெண்கள்லேருந்து இளைஞர்கள்லேருந்து இல்லத்தரசிகள் வரைக்கும் இன்றைக்கி ஒவ்வொரு வேட்பாளர்கள்ட்டையும் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. வர்றவங்களை அடித்து துரத்துற அளவுக்கான ஒரு தைரியம் அப்படின்றது, எங்கள் அண்ணன் வந்துட்டார் ஆட்சிக்கு, நீங்களாம் எங்களுக்கு எதுக்குடா அப்படின்னு கேட்டு தூக்கி எறிகிற அளவுக்கான ஒரு மாறுதல் வந்திருக்கு அப்படின்னா அது கண்டிப்பாக விஜய் அவர்களால் மட்டும்தான் முடியும், வேறு யாராலையும் முடியாது. இப்போ நம்ம மேட்ருக்குள்ளே வருவோம். நாளைக்கு பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலியில் விஜய் அவர்களுடைய ஒரு பிரச்சாரம் அப்படின்றத சொல்ல முடியாமல் மக்கள் சந்திப்பு மாதிரி நடத்துகிறாங்க. கிட்டத்தட்ட 3 தொகுதி வேட்பாளர்களை அறிமுக விழா மாதிரி நடத்துறாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு மேடை மாதிரி, அதாவது மேடை போடுறாங்களோ இல்லையோ, இல்லை வேன்ல நின்று பேச போகிறாங்களான்றது அனுமதிலாம் வாங்கிட்டாங்க. ராஜகோபாலபுரம், KTC நகர் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுடைய பிரச்சாரம் அப்படின்றது இருக்க போகுது. இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா நிர்வாகிகள் சந்திப்பாக நடத்தியிருப்பாங்க. அதே போல தான் நாளைக்கு நடக்க போகுது. 4999 பேருக்கான அனுமதி. எப்பவும் கட்சியில் இருந்து கொடுக்கப்படுற வழிகாட்டு நெறிமுறைகள் மட்டும்தான் அதை பின்பற்றணும். கர்ப்பிணிகள், மாசமாக இருக்கிறவங்க வரக்கூடாது, குழந்தைங்க வரக்கூடாது, முதியவங்க வரக்கூடாது. இது போக அங்கே இருக்கிற பாஸ் அப்படின்றது அடிப்படை கிடையாது. குறிப்பிட்ட அந்த இடங்கள்ல 4999 பேர் தான் போலீஸ்காரங்க அனுமதிப்பாங்க. ரோடு ஷோ கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. இருந்தால் கூட தமிழக வெற்றி கழக சைட்லேருந்து அனுமதி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னதான் நடக்குதுன்றதை நான் அடுத்த வீடியோவில் தெளிவாக சொல்லிடுறேன். இப்போ வரைக்கும் நாளைக்கு விஜய் அவர்கள் அங்கே பேச போகிறது அப்படின்றது கண்டிப்பாக வேட்பாளர்களை அறிமுகம் செய்கிறார். தென்காசி, தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி 3 தொகுதி வேட்பாளர்களை பார்த்தீங்கன்னா அறிமுகம் செய்ய இருக்கிறாரு. இது இப்போ நாளைக்கான ஒரு மேட்ரு. இதுக்காக பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இரவே கூட கிளம்புறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, இன்றைக்கி பிரச்சாரம் இருக்கிறதா தான் இருந்துச்சு. நான் ஏற்கனவே நிறைய இடத்துல சொல்லியிருப்பேன். ஆனால் இன்றைக்கி வேட்புமனுவோட பரிசீலனை நாளான இன்று ஒரு சில மாறுதல் பண்ணுறதுக்கு ரொம்பவே இன்றைக்கி அந்த சட்ட வல்லுநர்கள் எல்லாம் வச்சு வேலை பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்றனால இன்றைக்கி விஜய் அவர்களால் வெளியில் போக முடியாது. ஏன்னா இது புதிய கட்சி அப்படின்றனாலையும் நிறையா வேட்பாளர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, இன்றைக்கி தீய சக்தி அப்படின்ற ஒரு இது இருக்கும்போது நம்ம எல்லாத்துக்குமே தயாராக இருக்கணும் அப்படின்றனால இன்றைக்கி விஜய் அவர்கள் அந்த ஒரு முக்கியமான முடிவை எடுத்திருக்கார் அப்படின்னே சொல்லணும். இது அடுத்து பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன கருத்து கணிப்பு. இந்த கருத்து கணிப்பு அப்படின்றது புதுச்சேரி மாநிலத்தில் இப்போ 9ஆம் தேதி தேர்தல் வரப்போது, தமிழகத்தில் 23ஆம் தேதி வரப்போகுதுன்றனால ஒட்டுமொத்த நிறுவனங்களோட இறுதிக்கட்ட கருத்து கணிப்பாக அமைஞ்சிருக்கு. ABP லைவ் உங்களுக்கு தெரியும், அந்த சேனலு. TV9 அப்படின்ற இன்னொரு சேனல் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. தெலுங்கு, இந்த மாதிரி கன்னடா, பல்வேறு மொழிகளில் அந்த சேனல்கள் இருக்குது. அவங்களோட பெரிய பெரிய நிறுவனங்கள் கருத்து கணிப்பு எடுத்திருக்காங்க. இதில் ABP லைவ் எடுத்த கருத்து கணிப்பை நான் சொல்லிடுறேன். தமிழக வெற்றி கழகத்துக்கு மட்டும்தான் நான் சொல்கிறேன். மித்தவங்களாம் நீங்களே கணக்கு பண்ணிக்கோங்க. இந்த பர்சன்டேஜ் வச்சு பார்த்தீங்கன்னா அடுத்த பர்சன்டேஜ் வந்துடும். இப்போ இளைஞர்களோட வாக்கு, அதாவது இப்போ ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ்லேருந்து 20 வயசுக்குள்ளே இருக்கிற இளைஞர்களோட வாக்கு அப்படின்றது
23.9% வந்து இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு தான் போடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 20 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ள அந்த 30 வயசுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு இளைஞர்கள் பட்டாலும் 35 அந்த ஒரு ஏஜ் கேட்டகரியில் இருக்கிறவங்க 27% சொல்லியிருக்காங்க. முதியவர்கள் ஓட்டு இதை நம்ம சொல்லியே ஆகணும். கிட்டத்தட்ட 60 வயசுலேருந்து அதுக்கு மேற்பட்ட வயசுள்ள இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி ஓட்டு போடுறவங்க பார்த்தீங்கன்னா 13% முழுக்க தமிழக வெற்றி கழகத்துக்கு போடுறேன்னு சொல்லியிருக்காங்க. 30% பெண்கள் சொல்லியிருக்காங்க. அதாவது இவங்க எடுத்த அந்த ஒரு கருத்து கணிப்பின் அடிப்படையில் ஒட்டு மொத்தமாக அவங்க கால்குலேட் பண்ணி தமிழக வெற்றி கழகத்துக்கு கொடுத்துருக்கிறது 43%. இந்த ஓட்டு வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கான ஓன் ஓட்டு. ஏன்னா நம்ம யார் கூடயுமே கூட்டணி கிடையாது. அது போக திமுகவுக்கு நான் சொல்லிடுறேன். திமுக வந்து கூட்டணி கட்சிகளோடு இருக்காங்க. கிட்டத்தட்ட 22 நினைக்கிறேன் அவங்களோட கூட்டணி. அந்த ஒட்டுமொத்த கூட்டணிக்குமா கிடைக்கிற ஓட்டுன்னு பார்த்தீங்கன்னா 28% அவங்க கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் தான் பிஜேபிலாம் அவங்க கண்டுக்கிறவே இல்லை அப்படின்றதான் முக்கியமான விஷயம். அது போக சுயேட்சைகளுக்கு நாம் தமிழர்லாம் யாருமே இல்லை அப்படின்ட்டாங்க. இது வந்து ஏபிபி லைவோட ஒரு முக்கியமான கருத்து கணிப்பு. அடுத்து பார்த்தீங்கன்னா சி ஓட்டர்ஸ் அப்படின்ற ஒரு நிறுவனம். இது பார்த்தீங்கன்னா முழுக்க பெரிய பெரிய கம்பெனிகள், ஐடி கம்பெனிகள் இவங்களெல்லாம் எடுத்துருக்கிற கருத்து கணிப்பு. இந்த கருத்து கணிப்பில் முழுக்க அவங்க வந்து தனிப்பட்ட முறையில் பெர்சன்டேஜ் சொல்லாமல் டிவிகேவுக்கு 35% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து தனிப்பட்ட முறையில் டிவிகேவுக்கு மட்டுமே, சுயேட்சை இவங்களெல்லாம் சேர்க்கல. ஆனால் முழுக்க வந்து திமுகவுக்கு அவங்க எடுத்திருக்கிற வாக்கு அப்படின்னு அடிப்படையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70% பேர் வந்து ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஆட்சி திரும்ப வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. மற்றும் என்டிஏ கூட்டணி, இந்த என்டிஏ கூட்டணிக்கு 22% தாண்டாது அப்படின்றத அவங்க உறுதியாகவே சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு கருத்து கணிப்பாக அமைஞ்சிருக்குது. இந்த ஒரு தேர்தலின் இறுதி கருத்து கணிப்பு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனல் மூலியமாகவே நம்ம ஏகப்பட்ட கருத்து கணிப்பு போட்டிருக்கோம். ஆனால் இது வந்து இறுதி கட்டமாக அவங்க பெரிய பெரிய நிறுவனங்கள் வச்சு எடுத்துருக்கிற கருத்து கணிப்பு. இன்னைக்கு ஒவ்வொரு இடங்களிலும் போய் மக்கள்கிட்ட ஓட்டு கேட்கும்போது தமிழக வெற்றி கழகத்துக்கான ஒரு பங்களிப்பை வந்து இன்னைக்கு மக்கள் தானாகவே வந்து ஒரு இடத்துல கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு மக்கள் தானாகவே வந்து நானும் வந்து என்னுடைய பங்களிப்பை தரேன்னு சொல்லிட்டுலாம் தமிழக வெற்றி கழகத்துக்கு அந்த ஒரு நிகழ்ச்சியான சம்பவங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. அந்த விஷயத்தின் படி தான் இந்த மாதிரி கருத்து கணிப்பா அவங்க ரொம்ப தைரியமா இன்னைக்கு ஒரு தமிழகத்துல புதுசா வந்திருக்கிற ஒரு கட்சி இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களிடையே இந்த டிஜிட்டல் உலகத்துல இப்படி ஒரு அமோக வரவேற்பு கிடைக்கும் அப்படின்னு அவங்களே எதிர்பார்க்கலன்னு அவங்களுடைய அந்த அஃபிஷியல் பேஜஸ்ல போட்டிருக்காங்க. இதுதான் வந்து கருத்து கணிப்போட முடிவுகளாக இருக்கு. இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு கட்சிகள், இப்போ உதாரணத்துக்கு திமுகல இருந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் அப்படின்றது ஒட்டாமே இருந்துச்சு. அதுக்கப்புறம் எப்படியோ கம்மை போட்டு ஒட்ட வச்சாங்க. அதுக்கப்புறமும் இது எப்பவுமே பிரிஞ்சுட்டு வர நிலைமையில இன்னைக்கு செல்வபெருந்தகை அவர்களை வட சென்னைக்கெலாம் நீ போகக்கூடாது, திருமாவளவன் அவர்களை வந்து குறிப்பிட்ட இடங்களுக்கு நீங்கள் போக வேணாம், நீங்கள் வந்து நாங்கள் சொல்கிறதான் செய்யணும் அப்படின்னு முழு அடிமையாகவே மாற்றி வச்சுருக்காங்கன்னு சொல்லணும். அந்த ஒரு அடிப்படையில் தான் ராகுல் காந்தி அவர்கள் இங்கே இருக்கிற காங்கிரஸ்காரங்க யாரையுமே பிடிக்காமல் முழுக்க புதுச்சேரிக்கு மட்டுமே வந்து தங்களுடைய அந்த பிரச்சாரம் அப்படின்றத நேற்றுலேருந்து பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கிற காங்கிரஸ் அப்படின்றது முழுக்க திமுகவே மாறி போச்சு அப்படின்றனாலையும் இங்கே இருக்கிற நிர்வாகிகள் வந்து தலைமை, அதாவது காங்கிரஸோட தலைமை பேச்சை கேட்காம முழுக்க திமுகவுக்கு மட்டுமே செம்படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய தகவல் ராகுல் காந்தி அவர்களுக்கு போயிருக்கிறனால அவர் ரொம்ப பெரிய அதிருப்தியில் இருக்காரு. சொல்ல முடியாது, ஜெயிச்சதுக்கு அப்புறமா மாற்றுக் கட்சியில் வந்து இணைகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. அது ஒரு பக்கம் இருந்தால் கூட இன்னைக்கு மதுரையில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய காங்கிரஸ்ல இருந்து ஒரு சில பேர், அதாவது மாவட்ட செயலாளர்கள், பகுதி செயலாளர்கள், நிர்வாகிகள், இந்த மாதிரி ஒரு 100 பேருக்கு மேல தமிழக மதுரையின் வேட்பாளர் கல்லானை, அதாவது வடக்கு தொகுதி வேட்பாளர், அவரோட முன்னிலையில் ஒரு 100 பேருக்கு மேலே காங்கிரஸ்லேருந்து போய் டிவிகள் இணைஞ்சிருக்காங்க. இது எங்கே ராகுல் காந்தி அவர்களுக்கு இந்த நியூஸ் போயிட்டு இன்றைக்கி அவங்களோட கட்சி சார்பில் பல்வேறு ஆலோசனைகளை அவங்க மேற்கொண்டுகிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு. குறிப்பாக நாளைக்கு விஜய் அவர்களோட பிரச்சாரத்தை நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வழிகாட்டு நெறிமுறைகளோட எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்பவே முக்கியமாக இன்றைக்கி தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற ஒரு கட்சியை ஒட்டு மொத்தமாக வந்து முடக்க பார்க்குறதுக்கும் இந்த மாதிரி வந்து அடுத்தடுத்து இந்திய தேர்தல் ஆணையம் வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறது கண்டிஷன் மேலே கண்டிஷன் இவ்வளோ நாள் தமிழக அரசு தான் போட்டுட்டு இருந்தாங்க அப்படின்றது இல்லாமல் இன்னைக்கு தேர்தல் ஆணையமே நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு நம்மளை வந்து ரொம்ப மோசமான நிலைமையில தாக்குறாங்க அப்படின்னே சொல்லணும். இந்த தாக்குதல் நம்மளால தான் வருது அப்படின்றத நம்ம உணரணும். தொண்டர்கள் தயவு செய்து அந்த வண்டிக்கு பின்னாடி போகிறது, வண்டி மேலே ஏறுறது, சில பொருட்களை தூக்கி போடுறது, அதெல்லாம் வந்து இன்னைக்கு தலைவர் மேலே போடாதீங்க அப்படின்றத நம்ம கேட்டுக்குருவோம். அப்போனா தான் அடுத்தடுத்த ஊர்களுக்காவது பிரச்சாரத்துக்கு தலைவர் வர முடியும். ரொம்ப பெரிய முக்கியமான விஷயமா பெரம்பூர் மற்றும் திருச்சியோட வேட்புமனு, இதை நம்ம வந்து சொல்லியே ஆகணும். வேட்புமனு அப்படின்னும் போது இன்னைக்கு 2 வேட்புமனுமே ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது அப்படின்றது அஃபிஷியலாக வந்த தகவலாக இருக்குது. இன்னும் கூட அதிகாரப்பூர்வமாக இன்னைக்கு ஈவினிங்குள்ளே அறிவிச்சிருவாங்க. ஏன் அப்படின்னா இன்னைக்கு 3 தடவைக்கு மேலே வந்து இன்னைக்கு இந்த மாதிரி அடுத்தடுத்த பிரமாண பத்திரங்கள் தாக்கல் பண்ணிட்டு ஏகப்பட்ட இடங்கள் சேர்த்து அந்த வழக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ புதுச்சேரியில் போட்டிருப்பாங்க, பெரம்பூரில் போட்டிருப்பாங்க, எல்லாத்தையுமே இணைச்சி இன்னைக்கு விஜய் அவர்கள் புதுசாகவே தாக்கல் பண்ணியிருக்காருன்னு சொல்லணும். அதனால் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இடங்கள் அந்த பிரமாண பத்திரங்களை சேர்த்து தாக்கல் பண்ணினால எந்த கம்ப்ளீட் 2மே ஒரே மாதிரி இருக்குது, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
2 தொகுதியுமே விஜய் அவர்கள் கைப்பற்றுறார் அப்படின்றது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு செய்தி. இதை வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மாற்றுக் கட்சியிலிருந்து இருக்கிற செம்பு தூக்கி ஊடகங்கள், இந்த மாதிரி ஊடகங்கள் இதை ரொம்பவே விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. என்னதான் விமர்சனம் பண்ணாலும் தமிழக வெற்றிக் கழகத்துக்கான அந்த வெற்றி அப்படின்றது கிடைச்சே தீரும். கண்டிப்பா மக்களிடையே வந்து ஒரு வெற்றி வேட்பாளரா மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளரா இருக்கிற தலைவர் விஜய் அவர்கள் கண்டிப்பா இந்த ஒரு 2026 ஆட்சியை கைப்பிடிப்பார் அப்படின்றத நம்ம சொல்லிக்குவோம். உங்களோட கருத்துக்களையும் மறக்காம நம்ம கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க. நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வைங்க. அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்துகிட்டே இருக்கும். இதை விட ரொம்ப முக்கியமா ஒரு செம்பு தூக்கி, அதாவது இவ்வளவு நாள் நல்ல ஒரு மீடியாவா இருந்தது, திடீர்னு செம்பு தூக்கி மீடியாவா மாறி இருக்கு. அது என்ன மீடியா அப்படின்றத நான் அடுத்த வீடியோல விரிவா சொல்றேன். நன்றி, வணக்கம்.